வணக்கம் TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது Samsung M21 உடைய லாங் டர்ம் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சோ அதாவது 6 मंथ्सக்கு மேல நான் இந்த ஸ்மார்ட் போன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் எப்படி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் ப்ளஸ்ஸா இருக்கு, என்னென்ன விஷயங்கள் மைனஸா இருக்கு அப்படிங்கறத என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூவை உங்க கூட இன்னைக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். சோ இப்போ லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய TechApps Tamil YouTube சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு மொபைலை பத்தி நம்ம வந்து ஆல்ரெடி ஃபுல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த மொபைல் பற்றி பேசியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐபட்டில் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் வீடியோவும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் அவைலபிளாக இருக்கு. அந்த வீடியோவும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐபட்லேயே கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். So first of all, இந்த Samsung M21 உடைய டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் மெயினாக நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெசிஃபிக் ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலரும் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிச்சிருந்தேன்னா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இந்த மொபைலுடைய டிசைன் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ மேலே இருக்கக்கூடிய நாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி யூ நாட்ச் வந்து இங்கே உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி விக்கு பதிலாக யூ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த யூ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தின்னாதாங்க இருக்குது. பிரசல்ஸ் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையுமே உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. ஸோ அதனால் ஓவரால் நம்ம டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. பட் இது உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு இது பிடிக்காது. அண்ட் இதோடைய பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா முற்றிலும் ஒரு பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் சர்ப்ரைசிங்காக நான் இதை 6 months யூஸ் பண்ண கூட எனக்கு பெரிய அளவில் இது வந்து பிளாஸ்டிக் பில்ட் அப்படிங்கிறது நான் வந்து ஃபீல் பண்ணலை. ஸோ பின்னாடி ஸ்க்ராச்சஸ் மட்ஜஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து பிக்கப் ஆகலை. மற்ற பிளாஸ்டிக் அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப மோசமான குவாலிட்டியில் இல்லை. பிளாஸ்டிக்கே கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்க மாதிரி எனக்கு பர்சனலாக வந்து தோணுது. அண்ட் ஆல்சோ இதோட பில்ட் குவாலிட்டி பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் மட்டும் பிளாக் கலரில் இருக்குது. இது எதனால் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஏன்னா ஒருவேளை நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்டில் இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ப்ராடக்டாக என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் கையில் வச்சிருக்க மொபைலில் நீங்கள் பார்க்கலாம் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இது பர்சனலாக எனக்கு வந்து பிடிக்கல. அந்த எட்ஜஸ்லேருந்து மேலே டிஸ்பிளேக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பிளாஸ்டிக் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இல்லை. அதோட குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம கையில் இருக்கும் போதே அதை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது வந்து குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப நல்ல குவாலிட்டி அப்படின்லாம் கிடையாது. ஸோ பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓகே, அவ்வளோதான். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 186 கிராம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் ரொம்பவே கம்மி தான். இதில் 6000 mAh பேட்டரியும் கூட உங்களுக்கு இதில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பொறுத்த வரைக்கும் பெருசாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கையில் எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்குமோ அவ்வளோதான் இருக்குது. 200க்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லுவேன். பட் 186 அப்படிங்கிறதுனால ஓகே, வெயிட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அண்ட் கைஸ் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 159 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப பெருசு அப்படின்னு கிடையாது, அதுக்குன்னு ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு கரெக்டான சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா Samsung M21 உடைய ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.4 இன்ச்சுக்கான ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து இல்லை ப்ரெசென்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டில் AMOLED டிஸ்பிளே கொடுக்குற ஒரே ஸ்மார்ட் ஃபோன் Samsung M21 தான். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு சாய்ஸே வந்து இல்லை கிடையாது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஃபுல் HD+ ரெசல்யூஷன்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபுல் HD ரெசல்யூஷனில் ஒரு AMOLED டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு அட்டகாசமாக சூப்பராக இருக்குது. இந்த 15,000க்குள்ளே உங்களுக்கு நல்ல டிஸ்பிளே வேணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த Samsung M21 எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம முக்கியமாக சொல்ல போனால் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதுக்கு, Amazon Primeல வீடியோஸ் பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி நீங்கள் மூவிஸ்லாம் வந்து நிறையவே நான் மொபைலில் பார்ப்பேன் அப்படின்னா தாராளமாக இந்த Samsung M21 நீங்கள் எடுக்கலாம். இந்த சூப்பர் AMOLED டிஸ்பிளே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 60 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும்தாங்க இருக்குது. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. பட் M21 பொறுத்த வரைக்கும் 60 Hz தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இல்லை சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கனால அதை நம்ம பெரிய விஷயமா வந்து சொல்ல முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிறது வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கல. எனக்கு பர்சனலாக ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ சாம்சங்கில் நிறைய மாடல்ஸில் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது பர்சனலாக எனக்கு பிடிக்கல. பட் இருந்தாலுமே இது உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ ஓவரால் இதோடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அக்யூரசியும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்ல ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த வித பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. நல்லா ஃபாஸ்ட்டான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு நல்ல விஷயம். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஃபேஸ் ஐடியும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் அதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு சில செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து இருந்துட்டு இருக்கு இந்த ஃபேஸ் ஐடி பொறுத்த வரைக்கும். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு 6000 mAhக்கான ஒரு மிகப்பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் 6000 mAh கொடுக்குற ஒரே ஸ்மார்ட் ஃபோன் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ எக்ஸாக்டாக தெரியல, பட் ஸ்டில் 6000 mAh கொடுத்துருக்காங்க. ஒரு செம்மையான பேட்டரி பவர் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 15 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸுக்குள்ளே கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு சார்ஜிங் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைனஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா 15 வாட்டில் நம்ம இந்த மொபைலை சார்ஜ் பண்ணும்போது அப் டு 3 hours வரைக்கும் எடுக்குது. 3 hours மீன்ஸ் 2 hours 40 minutes, 2 hours 50 minutes அந்த மாதிரி எனக்கு வந்துச்சு. ஸோ ஓவரால் சொல்ல போனால் அரௌண்ட் 3 hours கிட்ட உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு 0 to 100 சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 hours வந்து எடுக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 3 hours ரொம்பவே அதிகமாக எனக்கு பர்சனலாக தோணுது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 1 hourல ஃபுல் சார்ஜ் ஆகிற மாதிரிலாம் ரியல்மியில் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது சாம்சங் M21 சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 hours ஆகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மைனஸாக தான் இருக்கும். ஸோ இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா கூட இதோட பேட்டரி பேக்கப் சூப்பராக வந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹெவியான யூசேஜ் பண்ணீங்க, ஹெவியான கேமிங் வந்து விளையாடுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒன் டே நீங்கள் சார்ஜே போடாமல் வந்து இந்த மொபைலை யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை எனக்கு வந்து லைட் யூசேஜ் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 to 3 days இதை நீங்கள் சார்ஜ் போடாமலே வந்து யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ டியூ டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் AMOLED டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த AMOLED டிஸ்பிளே வந்து பவரை கன்செப்ட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த மாதிரி பிளாக் பேக்ரவுண்ட் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ பவரை நீங்கள் நல்லாவே வந்து சேவ் பண்ணலாம். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். அண்ட் கேஸ் நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு Exynos 9611 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 10 nanometerக்கான ஒரு ப்ராசஸர். ஸோ சாம்சங் வந்து இந்தியாவில் மட்டும் எப்பயுமே Exynos ப்ராசஸர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு Mali G72 அப்படிங்கிற ஒரு GPUவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரியல் டைமில் எப்படி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா இதோட CPU பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டே டு டே டாஸ்க் நீங்கள் பண்ணுறதுக்கு எல்லாமே சூப்பராக வந்துருக்கு. எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா ஃப்ளூயிடாக வந்து ரன் ஆகுது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு CPU பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிடையாது. பட் அதை நீங்கள் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணும்போது ஹெவியான CPU யூசேஜ் நீங்கள் பண்ணுறீங்க, மல்டி டாஸ்கிங் அதிகமாக பண்ணுறீங்க, அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சின்ன சின்ன லேக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். மற்றபடி நீங்கள் GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே Mali G72 சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ மெயினாக நீங்கள் கேமிங்லாம் விளையாடும் போது இப்போ இருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர், அதாவது ஸ்னாப்டிராகன் 720G விட பெட்டராக இருக்குது. ஸோ நான் வந்து இதில் COD ப்ளே பண்ணி பார்த்துருந்தேன். COD பொறுத்த வரைக்கும் சுத்தமாக லேகே இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸ் கேமிங் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அண்ட் ஆல்சோ நான் நிறைய கேம்ஸ் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கேமிங்க்கு வந்து நீங்கள் தாராளமாக M21 இருக்கலாம். கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக வந்திருக்கும். பட் CPU தான் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ ஓவரால் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு வந்து பர்சனலாக தெரியுது. ஏன்னா இதோட Antutu ஸ்கோர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1,80,000 அந்த ரேஞ்சில் தான் இருந்துட்டு இருக்கு. பட் இந்த செக்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன், ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்லாம் இதை விட ரொம்பவே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு லைட் யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இது தாராளமாக போதுமானதாக வந்து இருக்கும். அதே மாதிரி கேமிங் பண்ணும்போதும் பெரிய அளவில் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. பட் நீங்கள் மல்டி டாஸ்கிங் அண்ட் CPU-வை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது தான் இங்கே உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் வந்து லேக் ஆகும். அண்ட் கைஸ் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து சுத்தமாக கிடையாது. ஸோ நீங்கள் அதிகமான கேமிங் பண்ணால் கூட இல்லை ஹீட்டிங் இஷ்யூஸ் சுத்தமாக வந்து கிடையாது. அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ப்ளஸ் தான். பட் கேமிங்கே நீங்கள் ரொம்ப ஹை லெவலில் போகும்போது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ரியலில் 48 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 5 MP-க்கான ஒரு டெப்த் சென்சிக்கு ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து உங்களுக்கு இது சாம்சங் M21 கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் கேமரா பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸை உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். ஸோ ஓவரால் இதோடைய கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து இல்லை. இது வந்து ஒரு டீசெண்டான இமேஜை உங்களுக்கு கொடுக்குது, அவ்வளோதான். ஸோ மெயினாக சொல்ல போனால் இதில் இமேஜ் நல்லா வந்தாலுமே சாஃப்ட்வேரில் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்டிமைஸ் பண்ணது வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக மைனஸாக தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த சாஃப்ட்வேரில் ஆப்டிமைஸ் பண்ணனால இதுலேருந்து வரக்கூடிய இமேஜ் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரைட்டராக இருக்குது. அண்ட் ரொம்பவே கான்ட்ராஸ்ட் வந்து ஹை லெவலில் இருக்குது. நம்ம எடிட் பண்ண மாதிரி இருக்குது. ரியாலிட்டிக்காக வந்து இல்லை. இதில் இருந்து வரக்கூடிய இமேஜ் சாம்பிள்ஸ் ரியாலிட்டிக்காக இல்லை. அதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். கேமரா பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு இதோடைய ரியல் கேமரா செட்டப் எனக்கு அந்த அளவுக்கு இதில் வந்து பிடிக்கல. அண்ட் இதில் நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Kல நீங்கள் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் பேக் சைட் கேமராவில். பட் ஸ்டில் அதுவுமே நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுலேயுமே வீடியோ அவுட்புட் வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கல. ஸோ அதனால் அதுக்குமே கேமரா பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடே கிடையாது ரியல் கேமரா பொறுத்த வரைக்கும். ஸோ ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 20 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் லென்ஸ் இது. இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் ஓரளவு நல்லா இருக்குது, பெட்டராக இருக்குது. எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும். பட் ரியர் கேமரா எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடே கிடையாதுங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய மற்ற ரியல்மி, ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி, டீசெண்டான வீடியோ அவுட்புட் உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
ஸோ கைஸ் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் ஒரு சைடில் மட்டும் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ்லேருந்து வரக்கூடிய சவுண்ட் அவுட்புட் ஓகே ஓரளவு நல்லா இருக்குது. பட் ரொம்பலாம் இது நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கேட்கலாம் நல்லா தான் இருக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு வைஃபை 5 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 4G VoLTE சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜியோ சிம் எல்லாமே வந்து போட்டுக்கலாம். அண்ட் 2 சிம் கார்டு ஒரு SD கார்டும் நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் போட்டுக்க முடியும். டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் வந்து உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் இந்த Samsung M21 இருக்கக்கூடிய UI அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Samsung M21 Samsung One UI 2.1 சப்போர்ட் வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா Android 10 வந்து பேசிஸாக வச்சு ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கல அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருந்துகிட்டு இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பக் நிறைய வந்து இருக்குது. நானே நிறைய இடங்களில் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கெஸ்டர் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த கெஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இதை வந்து சாம்சங் ஃபிக்ஸ் பண்ணாமலே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது சாம்சங் M21க்குன்னு கிடையாது, சாம்சங் M51 நான் யூஸ் பண்ணப்போ கூட இந்த சேம் இஷ்யூஸ் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த Android 10 கெஸ்டர் வந்து சுத்தமாக உங்களால் யூஸே பண்ண முடியாதப்ப தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மல் அந்த கெஸ்டர் வச்சு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். கெஸ்டரே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, பட்டன் வச்சு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இந்த கெஸ்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு ப்ராப்ளமாக எனக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ சாஃப்ட்வேர் வைஸ் அந்தளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணல அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். பட் இருந்தாலுமே இந்த Samsung One UI 2.1 நிறைய ஃபீச்சர்ஸ் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. லைக் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ரெட்மி ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனில் இல்லாத ஃபீச்சர்ஸ் எல்லாமே சாம்சங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். பட் அதை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி ஸ்டெபிலிட்டி இன்னும் வந்து இதுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். பட் அதை One UI 3.0 மேபி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு Android 11 அப்டேட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் அவங்க தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. மார்ச்சில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது சாஃப்ட்வேர் வெயிட் இப்போதைக்கு நல்லா இல்லை, பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இது நல்லா இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சார் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி. ஹெட்டுக்கே பார்த்தீங்கன்னா 0.47 வாட்/kg கொடுத்துருக்காங்க. ஸோ இது சார் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கனால அதுக்காகவே கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் அதிகமாக ஃபோன் கால்ஸ் எல்லாமே பேசுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக சார் வேல்யூ கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக M21 வந்து எடுக்கலாம். இதுதான் இந்த செக்மெண்ட்லேயே உங்களுக்கு கம்மியான சார் வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்மார்ட் ஃபோன் M21 தான். அண்ட் கைஸ் ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் அண்ட் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 4GB RAM 64GB வேரியண்ட்டுக்கான அந்த ஒரு மாடலுடைய பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,000 உங்களுக்கு காஸ்ட் ஆகுது. இன்றைக்கி தெரியல, ஆஃப்டர் GST எல்லாம் சேர்த்து தான் வந்து சொல்கிறேன். ஸோ நான் கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 4+64GB வேரியண்ட் தான். ஸோ இந்த வேரியண்ட் எனக்கு வந்து போதுமானதாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4+64 உங்களுக்கு தாராளமாக வந்து போதும். பட் இருந்தாலுமே இன்னொரு வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 8+128GB வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 16,000 வந்து உங்களுக்கு வருது. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4+64 எடுக்கிறதே ஒரு ரெக்கமெண்டான விஷயம். பட் ஸ்டில் உங்களோட யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு கண்டிப்பாக 128GB ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா மட்டுமே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மாடலுக்கு வந்து போங்க. மற்றபடி நீங்கள் பேஸ் மாடலே வந்து எடுக்கலாம். அந்த ரேமுக்காக மெயினாக அந்த இதில் 4GB அல்ல 8GB அப்படின்னு சொல்லிட்டு ரேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரேமுக்காக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வேரியன்ட் போகிறீங்க அப்படின்னா டோட்டலி அது வந்து வேஸ்ட் தான். ஏன்னா இந்த 4GB ரேமே இனஃப் உங்களுக்கு போதும். எல்லா கேமுமே நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். நீங்கள் தேவையில்லாமல் பணத்தை வந்து செலவு பண்ணுறது கண்டிப்பாக வேஸ்ட் தான். ஸோ உங்களுடைய ஸ்டோரேஜ் வந்து 128 கண்டிப்பாக வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நெக்ஸ்ட் மாடலை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ ஃபைனலி இந்த Samsung M21 எப்படி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் 6 மாதம் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் சாஃப்ட்வேரில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அந்த கெஸ்டர் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியல. ஸோ அப்படி இருந்தால் கூட ஸ்டில் யூஸ் பண்ணலாம், ரொம்ப மோசமாலாம் வந்து கிடையாது. அதே மாதிரி பில்ட் குவாலிட்டி வந்து நான் பிளாஸ்டிக்னு சொன்னோன்னே அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சேன். பட் பிளாஸ்டிக்காகவே இருந்தாலும் கொஞ்சம் மெட்டீரியல் நல்லா கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஸ்க்ராச்சஸ் ஸ்மட்ஜஸ் இல்லாமலே நான் வந்து 6 மந்த்துக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓவரால் இந்த மொபைல் வந்து சூப்பராக இருக்குது. மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் பேட்டரி வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ வேறு லெவல் டிஸ்பிளே, வேறு லெவல் பேட்டரி உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் கிடைக்குது. ஸோ அந்த 2 விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக M21 வந்து எடுக்கலாம். பட் எடுக்கும்போது நீங்கள் 2-3 தடவை யோசிச்சுக்கோங்க. உங்களுடைய யூசேஜை வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுடைய யூசேஜ் வந்து ஹெவியான யூசேஜாக இருக்குது அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் கேமராவும் இதை விட பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நிறைய கேமரா உள்ள மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே இந்த 15,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் டிஸ்பிளே அண்ட் பேட்டரிக்காக கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் எடுக்கலாம்.
அண்ட் ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிவ்யூ அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி 15,000 பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டாப் 3 மொபைல்ஸ் அந்த 15,000 அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். இந்த 15,000 பட்ஜெட்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம யூசேஜுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சிடும். ஸோ அவ்வளோதாங்க என்னுடைய ரிவ்யூ சாம்சங் M21 பற்றியது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். பட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.